ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அதலக்காய் பொரியல் தான் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அதலக்காயை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டு, நார்மலாக எப்பயும் எல்லா காயும் பொரிக்கிற மாதிரி கடுகு ஜீரகம்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம அதலக்காய் க்ளீன் பண்ணி வச்சுருக்க அதலக்காய் எடுத்து வெங்காயத்தோடு சேர்த்து அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லாவே வேக வைக்கணும். அதலக்காய் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்குது, அதனால் எல்லா பொரியலுக்கும் சேர்க்குறத விட இந்த தண்ணி கொஞ்சம் இதில் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். அது வெந்துக்கிட்டு இருக்க இடையில மிக்சியில் ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சோண்டு தேங்காய், ஒரு பச்சை மிளகா சேர்த்து அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு அதலக்காய் முக்கால்வாசி வந்த பிறகு இந்த தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா வதக்கி இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதலக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். அதலக்காய் பொரியல் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கிடைக்குதான்னு எனக்கு தெரியல. விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் தான் அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் இந்த காய் கிடைக்குதாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.